எம்எல்ஏவோட எம்எல்ஏ நிதியில கட்டப்பட்ட ஒரு கூடம் இன்னைக்கு அங்க போகும்போது கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. நேற்று நைட்டு அங்க நடந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் காரணமா என்ன காரணம் சரியா தெரிய வரல. அந்த கூடம் எரிஞ்சு சலவை தொழிலாளர் சகோதரர்களோட துணிமணிகள், அவங்க அயன் பண்ண வாஷ் பண்ண வச்சிருந்த துணிமணிகள் எல்லாமே எரிஞ்சு கருகி சாம்பலாய் கிடக்குது. இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போன போது அங்க அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகள் எல்லாமே என்னை எதிர்நோக்கி அவங்க பேசும்போது அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் தான் ஆறா பெருகுச்சு. எந்த வித அடிப்படை வசதியும் இல்லை. அதான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அது அணைக்க கூட அங்க தண்ணி இல்லாத நிலைமையில இருக்காங்க. அது அணைக்க தண்ணி இல்லை. அவங்களோட தொழிலோட அடிப்படை தேவையே தண்ணீர் தான். சலவை தொழிலுக்கு அடிப்படை தேவையே தண்ணீர் தான். அந்த தண்ணீர் வசதி கூட அங்க இல்லை. அந்த கொஞ்ச நஞ்ச வர்ற தண்ணிக்கு அதை வெளியூர் போறதுக்கு கூட அந்த கழிவு நீர் திட்டங்கிறது சுத்தமா கிடையாது. அவங்க வாழ்ற சூழ்நிலையை காமிச்சாங்க. அந்த அவங்களோட கழிப்பறையெல்லாம் பார்க்கும்போது அது மனிதர்கள் எப்படி வாழக்கூட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சிதில் அடைஞ்சு உடஞ்சு அவ்வளோ கொடுமையா இருக்கு. அந்த சகோதரிகள்லாம் அந்த கண்ணீரோட காட்டும் போது எனக்கு மனசே தாங்கலை. அது போக அதாவது கழிவுநீர் பிரச்சனைங்கிறது அவங்களோட கழிப்பறையில மட்டும் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட, மழை இல்லைனாலும் கூட அவங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லா கழிவு நீர். ஏரியா மட்டும் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயும் கழிவு நீர். அது மாதிரி எந்த வித அடிப்படை வசதிகளும் இல்லாம அவங்க பாவம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில இந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தொகுதி நிதியில கட்டின அந்த கூடம் பாத்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல கூட அவர் வரல. உடனடியாக கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் கொடுக்கணும். பிகாஸ் எலெக்ஷன் நடைமுறை இருக்கிறதுனால எங்களால் நேரடியாக எந்த உதவியும் பண்ண முடியல. கண்டிப்பாக இப்போ இமீடியட்டா கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி பதங்கிற மாதிரி தான். நீ யார் எல்லாருமே போய் அந்த சலவையர் கூடத்தை பார்க்கலாம். தத்தநெறியில அது இருக்கிற நிலைமையை பாருங்க. அங்க சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகள் வாழ்ற சூழ்நிலையை பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். சலவை தொழிலாளர் அடிப்படை தேவையான தண்ணீர் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்ப தீ பிடிச்சா அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் கொடுத்தவங்க கூட அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆமா, காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இப்ப அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க என்ன சார்? இல்ல, அவங்க வாழ்வாதாரத்தை நம்மகிட்ட பெருசாவே எதுவுமே கேட்கல. அவங்க தொழில் பண்றதுக்கான அடிப்படை தேவையில கேட்கறாங்க. நல்ல தண்ணீர் வசதிகள் எல்லாம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. கழிப்பறை வசதி, அந்த துவைச்சு தண்ணீர் அந்த கழிவு நீர் எல்லாம் வெளியேறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழித்தடம் எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்லிட்டு வந்தேன், நான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தோம். இன்னொரு 1 மாசம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு விடியல் வருங்கிற நம்பிக்கை, எடப்பாடியார் தலையில ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல விடிகாலம் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. தொகுதியோட எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட ஆட்கள் தான் மதுரை மாநகராட்சியில மேயரா இருந்து ஊழல் குற்றச்சாட்டுல கைதாகி ராஜினாமா போட்டு போயிருக்காங்க. ஏன் அவங்க அந்த அளவுக்கு அந்த பகுதியில அடிப்படை வசதியை கட்டமைக்கலையா? அடிப்படை வசதி கட்டமைக்கலாங்க அளவுக்கு அவங்க யோசிக்கல. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கலாங்கன்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மேயர், அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே, அதுக்கு மேயருக்கு நியமிக்கப்பட்ட பிஏ நம்ம எதிர்கட்சி கேண்டிடேட்டால நியமிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துலயும் கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாருலயும் பல பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க. பட் இதுக்கு எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் நியமிக்க காரணமா இருந்தா நம்ம தொகுதி அமைச்சர்ட்டு அதுக்கான எந்தவித ப்ராப்பர் பதிலும் வரல. ஆனா அவரு மக்கள்கிட்ட தன்னை பத்தி சொல்றது தான் ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த வகையில கரெக்ட்னு தெரியல. எத்தனை 1000 கோடி ரூபா வெளியில வந்திருக்கிற விஷயம் 200 கோடி. வெளியில வந்திருக்கிற ஊழல் 200 கோடி. ஆனா வராதது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும். அந்த குற்றவாளிகள் மேலாம் என்ன நடவடிக்கை இருக்கு? சும்மா பேருக்கு ஒரு கைது நடவடிக்கை, ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம்? அவங்களுக்கு பின்னாடி ஏற்கிறவங்க யாரு? இது எல்லா உண்மையும் சீக்கிரம் வெளியில வரும். வெளியில வரும்போது இவங்களோட எல்லாத்தோட முகத்திரையும் கிளியும். பெருசா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எதுவும் வைக்க முடியல. அதனால நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ப இல்ல அந்த பல்வேறு தொகுதிகள் அந்த மாதிரி இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்த குற்றச்சாட்டு அது பிசு போயிடுச்சு. நான் வெளியூர் குற்றச்சாட்டுக்கே பதில் சொன்னா, இந்த தேர்தலிலேயே திமுக நிறுத்தி இருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகர்ல. அது என்ன அவரோட தொகுதியா? இல்ல என் மேல முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்ப தமிழக முதலமைச்சர் குளத்தூர்ல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்ல தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் ட்ரிப்ளிகேல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? அப்படியெல்லாம் கிடையாது. அவுட் சைடு ஒரு குற்றச்சாட்டு வைக்க பார்த்தாங்க, அது பிசு போடுச்சு. அப்புறம் பொய்யான ஒரு தகவல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்கிற கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்ட்டு. அதுவும் பொய்யின்னு ஆயிப்போச்சு. இப்ப புதுசா நேத்து என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேல ஒரு குற்றச்சாட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நான் யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்ட்டு.
நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் அரைப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க திருவிளையாடல அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேல ஏதாச்சும் பழி சொல்றதுக்கு எங்கெங்கயோ வெவ்வேறு சேனல்ல சம்மந்தம்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒரு சவாலா சொல்றேன். அவங்க வந்து கொடுத்துருக்கிற புகார்ல வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்க, நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அது போக அவங்களுக்கு மேல மிரட்டல்லாம் விடுத்தேன். ஏதோ அவங்கள கையில உடச்சிடும் சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன தகவல் தெரியல. அதெல்லாம் அதுக்குள்ள போற தெரியல, என்னெல்லாம் தெரியல. என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டா இருக்கலாம், இல்ல ஒரு மெயிலா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்ல அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா அவங்க என் மேல வச்சிருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மான நஷ்ட வழக்கு போடலாம். கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. ஆனா பாவம் யாரோ யாரோ எரியப்பட்ட அம்புகள். அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோட அன்புக்குரிய சகோதரர்கள் தான். அமைச்சர் பிடிஆர் நேற்று பிரஸ் மீட்ல இன்னொரு ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, 2003 இருந்து 2014 வரைக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்துல சிறப்பா அந்த நிதி நிலையை வச்சிருந்தாங்க. கடன்லாம் அதிக அளவுக்கு போல. அதுக்கடுத்து 2021 இருந்து 2023 வரைக்கும் நான் அந்த நிதியமைச்சர் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருந்துச்சு. ஆனா இப்ப திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுச்சு, கடன் சுமை அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி ஆளும் அந்த அரசு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி. இன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களோட மிகப்பெரிய பலம் என்னன்ட்டு. நான் பலமா சொன்னது என்னோட எதிர்க்கட்சி வேட்பாளரையும் அவர் மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி தான் என்னோட பெரிய பலமா சொன்னேன். இப்ப வந்து நான் பேச வேண்டியதுலாம் என் சார்பா அவரே பேசிட்டு இருக்காரு. அதுவே மிகப்பெரிய நன்றி. இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணலையோ அது வந்து நாங்க சொல்றதை விட அவரே நிறைய சொல்றாரு. அதுக்கான ரெக்கார்டெல்லாம் நிறைய வேற இருக்கு. இப்ப நீங்க சொல்றதே புது விஷயம். முந்தா நாள் அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியில எவ்வளவோ நல்ல விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த டேர்ம்ல எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் பண்ண முடியல, அதுக்கு நிறைய ப்ரெஷர் தான் காரணம், அரசியல் காரணங்களுக்காக அது வெளியில சொல்ல முடியல. இது அவரே சொன்னது. சட்டசபையில அவரே பேசியிருக்காரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, அதிகாரிகள் கையில தான் இருக்குன்ட்டு தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சிருக்காரு. அதனால் முதலமைச்சரால் கண்டிக்கப்பட்டும் இருக்காரு. சோ நாங்க பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அவரே பேசிட்டு இருக்காரு. அதனால வந்து மக்களுக்கு தேவையான உண்மையை வந்து அவரே எங்க சார்பா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.